உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி எதற்காக? உங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலும் நல்லது நடக்க வேண்டும், நல்ல யோகங்களை பெற வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரின் பிரச்சனையும் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் தீர வேண்டும், நல்லது நடக்க வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறேன். எழுதிய பார்த்த எழுதிய பலன் சொன்னோம் அப்படி இருக்கக்கூடாது. அவரை பார்த்து அப்படியே நடந்துச்சு. இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு 4 பேருக்கு சொன்ன 4000 பேர் சொல்லக்கூடியதாக அந்த உறுதியோடு தான் அந்த நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சியை சொல்லிட்டு இருக்கேன். சரி, பரவாயில்ல. இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம்? கும்ப ராசிக்கு. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது உறுதியாக ஏற்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன? ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம் அந்த பிரச்சனைகளை எந்த அளவுக்கு தீர்ந்திருக்கிறது, சரியாக இருக்கிறதா, சரியாக நிவர்த்தி அடைந்திருக்கிறதா என்று கேள்வி கேட்டால் உங்கள் வேதனைகள் எத்தனையோ இடங்களில் ஜாதகத்தை பார்த்துட்டு ஒன்றுமே நடக்கிற வேதனைகள். பொதுவாக நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரம், செய்யக்கூடிய தொழில் உத்தியோக வியாபாரங்கள் சிறந்து விளங்க வேண்டும். பொதுவாக ஜோதிடத்தை இதற்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது. செய்த தொழில் வியாபாரம் விருத்தி அடைய வேண்டும். 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நல்ல 4 காசு சம்பாதிக்கணும். 4 பேர் மதிக்கிற அளவுக்கு 4 காசு சம்பாதிக்கணும். நல்ல வாழ்க்கை வாழணும். நல்ல பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா இருக்கணும். படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். முக்கியமாக அரசாங்க வேலை கிடைக்கணும். ஆக இப்படிப்பட்ட நல்ல அரசாங்க வேலை கிடைக்கணும். காலகாலத்தில் கல்யாணம் முடியணும். பிள்ளைகளுக்கு காலகாலத்தில் கல்யாணம் முடியணும். ஆக அடுத்து புத்திர பாக்கியம். அடுத்து என்னங்க? சொத்து சுகங்கள், வீடு வாசல் சொத்து சுகம். இதுதான் முக்கியத்துவமான ஒரு மனிதனுடைய ரொம்ப முக்கியத்துவமான தேவைகள். இது கண்டிப்பாக சொன்னது நடக்கும் என்ற உத்தரவாதம் எங்கெங்க நடந்துச்சு. இந்த பாருங்க, பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல படிப்புங்க, நல்ல வேலை, கை நிறைய சம்பாதிக்கான். நல்ல படிச்சா நல்ல இடத்துல வேலைக்கு போனா நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறான், எந்த குறையும் இல்லை. ஆனால் கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்குது. அதுதானே ரகசியம். இதுதான் இந்த உலகத்தில் எங்கெங்கேயோ ஜாதகத்தை தூக்கிட்டு அலையிறீங்க, கல்யாணம் முடியலன்னு சொல்லி அந்த வேதனையாட்ட சொல்றீங்க. ஐயோ, 4-5 வருஷமா பொண்ணு பார்க்குற பையனுக்கு முடிய மாட்டேங்குது. பையன் நல்லா படிச்சிருக்கா, நல்ல வேலை பார்க்குறான், நல்லா கை நிறைய சம்பளம் வாங்குறேன், ஆனால் கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்குது. இதுதான் ஒரு சிறப்பு. சொன்ன மாசம் கல்யாணம் முடியும். சும்மா ஜாதகத்துக்கிட்டு அலையக்கூடாது, பொண்ணு பார்த்துட்டே அலையக்கூடாது, பொருத்தம் பார்த்துட்டே அலையக்கூடாது. அதே போல் அரசாங்க வேலையா சொன்ன மாசம் கிடைக்கும். சும்மா எப்போதான் வேலை கிடைக்கும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கக்கூடாது. சும்மா 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் முயற்சி பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஐயா, கல்யாணம் ஆகி குழந்தை இல்லையா பிள்ளைக்கு? ஏன் குழந்தை இல்லை? என்ன காரணம்? குழந்தை பிறக்குமா பிறக்காதா? இல்லைங்க, பொருத்தம்லாம் 10க்கு 11 பொருத்தம் இருக்குன்னாங்க. அந்த பொருத்தத்தினால உடனே குழந்தை பையன் கிடைச்சிடாது. முதல்ல 2 ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் கட்டத்தில் இருக்கு. உங்க காலத்தை கடத்தி செல்லக்கூடிய காலத்தின் யோகங்களை தரக்கூடிய கட்டத்தில் இருக்கு. வெறும் தினம் கணம் ரஜு நாடி அப்படி பொருத்தம் பார்த்துறாதீங்க. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது ஒரு 5% 10% எடுத்துக்கிறணும். இல்லைங்க, அந்த காலத்து இந்த காலத்துக்கு 10க்கு 9 பொருத்தம் 10க்கு 10 பொருத்தம் பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு வச்சு நீ குழந்தை இல்லை. 7-8 வருஷம் ஆகிப்போச்சு. 7-8 வருஷம் ஆகிப்போச்சு, குழந்தை இல்லை. டைவர்ஸ் வரைக்கும் போன பிரச்சனை. ஆக இந்த புத்திர பாக்கியம் எப்ப கிடைக்கும்? எத்தனை தோஷம் வந்தால் நிச்சயமாக புத்திர பாக்கியத்தை நிவர்த்தி பண்ணி நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தலாம். அதுதான் இங்கே சிறப்பு. எங்கெங்க நடக்குது, எங்கெங்கயோ ஜாதகத்துக்கு அலைஞ்சித்தோம், வேதனை போட்டு உட்காந்துருக்கோம், எதுனமோ பரிகாரம்லாம் பண்ணிட்டோமாங்க.
நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் திரும்ப 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 இதைத்தான் சொல்றேன். ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் பிரம்ம வேதத்தால் இறைவனால், பிரம்ம வேத சாஸ்திரத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம், தவிர மனிதனால் உருவாக்கப்பட்டதில்லை. மனிதன் அவன் இஷ்டத்துக்கு சொல்லிட முடியாது. இறைவன் போட்ட கணக்கு என்னன்னு என்று சரியாக கணிக்க வேண்டும். ஆக உங்கள் பிரச்சனைக்கு எதுவாக இருந்தாலும் சரி, என்னங்க வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கு, பொம்பளை பிள்ளைக்கு வீட்டுக்காருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, பொம்பளை பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சு வச்சோம், ஒரே பிரச்சனையா இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் தெரியல, எத்தனையோ ஜோசியர் பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த நிவர்த்தி கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கும். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்க, என்ன பார்த்து நடக்கணும்னு வந்துடக்கூடாது. ஆக பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி, பிரம்ம வேத சாஸ்திரத்தின் உங்கள் பிரச்சனைகளை சரியான முறையில் சரியாக கணித்தால் சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அதில் எந்த மாற்றமே கிடையாது. பொதுவாக ஒருத்தர் செய்கிற தொழில் வியாபாரமாக இருந்தாலும் தொழிலை செய்யலாமா செய்யக்கூடாதா, சொந்த தொழில் செய்கிறதுக்கு நல்ல யோகம் உண்டா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் இப்போ அரசியலில் நிறைய எடுக்கிறாங்க. உண்மையில் அரசியலை சாதிக்க முடியுமா? அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம். இப்போ விஜய் எடுத்துக்குங்க, நடிகர் விஜய். அவர் இப்போ நிறைய பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதை செய்வதனால் மட்டுமே அரசியலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைந்து விட முடியாது. அவர் தலையெழுத்து ஜாதகத்தில் சரியாக இருக்க வேண்டும். எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாமியா சில பேர், நான் பெரிய சாமியா இருப்பாரு, அதுக்கு தலையெழுத்து வேணும். வீட்டில் இப்ப பார்த்து நல்ல சம்பாதிக்கிறேன், ஆனா வீட்டில் நிம்மதி இல்லை, செஞ்சு இந்த வாழ்க்கையே வேணாம், எங்கிட்ட சாமியார போய் தொலைலாம். அதை பெரிய பெரிய மடாதிபதிகள் எல்லாம் சௌரியமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கும் தலையெழுத்து, அவங்க தலையெழுத்து கட்டத்தில் தலையெழுத்து தாங்க எல்லாமே. பிறப்பு முதல் இறப்பு வரை உங்கள் தலையெழுத்து இந்த பிரம்மனுடைய விதி. அத அரசியலில் உண்மையான ஜாதகம், அதாவது விஜய் வந்தது அவருடைய உண்மையான ஜாதகம் அட்டிச்சு சொல்லலாம், ஆணித்தரமா சொல்லலாம். நிச்சயமாக அரசியல் வெற்றி உண்டு. ஒரு மனிதன் தன்னுடைய உழைப்பு திறமைகள் எதன் அடிப்படையில் எந்த காலங்கள் வரை எந்த நோக்கத்திற்கு செயல்படும் பொழுது அந்த உடலை எந்த ஒரு துறைக்காக பயன்படுத்தும் போது அது வெற்றி கிடைக்கும். இது பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரே துறையா என்பதை ஜாதகம் சொல்றோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒவ்வொரு விஷயம் எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் சரி, எந்த துறையில் சாதிக்க வேண்டும் என்றால் அந்த சாதனைக்குரிய கிரகங்கள் அந்த ஜாதகத்தில் சரியாக இருக்க வேண்டும் என்பதாக எனது ஆணித்தரமான உண்மை. அடிச்சு சொல்லலாம். புரிஞ்சுட்டீங்களா? சரி. சித்தர் வாக்கு ஜோதிடத்தும் நிச்சயமாக இங்கே சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதம். கும்பராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற ஆவணி மாதம். சப்தமஸ்தானம் என்பது சிம்மராசி. அந்த இடத்தில் ஒரு சிம்மாசனம் போன்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல யோகத்தை, சிம்மாசனம் போன்ற ஒரு பதவி யோகத்தை தரக்கூடிய அளவிற்கு உலக வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய, எல்லாரும் உலகத்தில் அத்தனை பேருக்கும் நன்மைகள் தரக்கூடிய மாதம் தான் ஆவணி மாதம். அப்படிப்பட்ட சிறந்த சூரியனுடைய சக்தி எல்லாருக்கும் தரக்கூடிய ஒரு சிறந்த மாதம். சூரியனை வைத்துத்தான் மற்ற கோள்கள் இயங்குகின்றன. அப்படிப்பட்ட சூரியனுடைய வலிமை சிறந்த பூமிக்கு ஏற்படுகின்ற ஒரு சிறந்த மாதம் தான் ஆவணி மாதம். சிம்மத்தில் சூரியன் ஆட்சி வருகின்ற மாதம். அப்படிப்பட்ட சிறந்த பலன்களை கும்பராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். ஆவணி மாத பலன்கள் கும்பராசிக்கு, அதாவது 17/8/2024 முதல் 16/9/2024 வரை இருக்கக்கூடிய 31 நாட்களுடைய பலன்கள் ஆவணி மாத பலன்களாக இந்த கும்பராசிக்கு நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக ஆவணி மாத கிரக அமைப்புகள். கும்பராசியில் சனி. கும்பராசி சனிக்கு மூல திரிகோணம், சனிக்கு பிடிச்சமான இடம்.
இங்க நான் நல்லது செய்யறே தீர்வேன் என்று பிடிவாதத்தோடு இருக்கார் சனி பகவான். எப்பயுமே சனி பகவான் கொஞ்சம் தாமதமா தருவார், ஆனா நன்மைகள் நிறைய செஞ்சிருவார். சில நேரம் தாமதிப்பார். ஏன்னா அவருக்கு பேர் மந்தன் பேர். மந்தன் எல்லாருக்கும் விறுவிறுன்னு பலனை கொடுக்க மாட்டாரு, கொஞ்சம் தாமதமாக தான் கொடுப்பார். ஆனா பலன் கொடுத்தாருன்னா அந்த பலன் அப்படியே நிற்கும், அந்த மாதிரி நிற்கும், நிலைச்சு நிற்கும். ஆக மூலத்திரிகள் ஸ்தானத்தில் கும்பராசியிலே சனி இருக்கக்கூடிய மிகப்பெரிய வலிமையை, வக்ரகதியில் இருக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு இன்றைய தினம். அடுத்து கும்பராசிக்கு தனஸ்தானத்தில் ராகு தெய்வீகத்தன்மையோடு இருக்கிறார். தெய்வீகத்தன்மையோடு இருக்கிறார். ஆக ராகு இருக்கக்கூடிய அதாவது மற்றவர்களால், வேறு இன ஜாதி மக்களால் வருமானத்தை அதிகமாக தரக்கூடிய இடம் தான் இந்த தனஸ்தானத்தில் ராகு இருக்கக்கூடிய மேல குரு வீட்டில் இருப்பதனால். ஏன்னா ஒரு மீனராசியில ராகு இருக்கும்போது அந்த ராகுக்கு இடம் கொடுத்த குரு கெட்டு விடவில்லை. எப்பவுமே ஒரு இடத்துக்கு ஒரு கிரகத்துக்கு இடம் கொடுத்தவங்க கெட்டு போகக்கூடாது. அப்ப ராகுக்கு இடம் கொடுத்த குரு பகவான் எங்க உட்கார்ந்து, கும்பராசிக்கு எங்க உட்கார்ந்துருக்காரு? கேந்திர ஸ்தானத்தில் 4ஆம் இடத்தில் கேந்திர வலிமையில் உட்கார்ந்திருக்காரு குரு. அப்ப ராகுனுடைய பலமும் அதிகமாகும், குருவுடைய பலமும் அதிகமாகும். ராகுவை போல் கொடுப்பான் இல்லை என்ற சிறப்பு யோகம் கும்பராசிக்கு ஏற்பட்டுவிடும். எல்லா துறையிலும் சிறந்த வருமானத்தை மற்றவர்களால், ஊர் மக்களால், உலக மக்களால் எல்லாவித நன்மைகளும் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாக ஏற்படும். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும், புகழ் கிடைக்கும், செய்கிற தொழில் வியாபாரம் விருத்தி அடையும். இப்ப குரு கேந்திர வலிமையில் இருக்கக்கூடிய மேலும் உங்களுடைய தொழில், அதாவது உங்களுடைய தசம தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாயோடு சேர்ந்து குருமங்கள யோகத்தில் இருக்கக்கூடிய நிலை. அந்த நிலை என்ன, கிட்டத்தட்ட ஒரு 45 நாளுக்கு மேல இருக்காரு. அதனுடைய இறுதி பகுதி ஒரு 10 நாள் இருக்கு. ஆவணி 10 மாறிடுறாரு செவ்வாய். குருமங்கள யோகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆவணி 10 மிதுன ராசிக்கு செவ்வாய் மாறிடுறார். முதல் மாற்றம். சரி, இப்ப இந்த குரு செவ்வாய் இருக்கக்கூடிய தசம தொழில் ஸ்தானாதிபதி உங்களுக்கு, அதாவது 3-10 கூறியவர், 3-10 கூறியவர், அதாவது இந்த கும்பராசிக்குரிய நிரந்தரமான தொழில் ஸ்தானாதிபதி அக்னிக்காரகன், பூமிகாரகன், அக்னிக்காரகன், வாகனக்காரகன், இயந்திரங்களை சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், அக்னி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், தோப்பு தரவு, விவசாயம், வாகனங்கள், லாரி டிரான்ஸ்போர்ட், லேத்து பட்டறைகள் என்று இந்த மாதிரி தொழிலெல்லாம் அதிகமாக கும்ப ராசியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய இந்த தொழிலில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட பெரும்பாலும் பெரிய பெரிய வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழிலில் பார்க்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. சில இந்த வாகன கேரியர் மேல கேரியருக்கு பார்த்தீங்களா, அந்த கேரியர் தயார் பண்ணக்கூடிய வேலையில் இருப்பாங்க. பில்டிங், அதாவது அதுக்கு பேர் என்ன, நல்ல ஒரு பாடி பில்டிங், லாரி, அந்த வேனுக்கு அந்த கண்டெய்னர் பாடி பில்டிங் இதெல்லாம் செய்யக்கூடியதில் இருப்பாங்க. அந்த வாகனங்களுடைய பாடி பில்டிங் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் இந்த கும்பராசிக்காரர் நிறைய இருப்பாங்க. அவங்க தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும், அது சந்தேகமே இல்லை. இப்ப இதெல்லாம் குருமக்கள யோகத்தில் இருக்கக்கூடிய நிலையில ரொம்ப சிறப்பா இருக்கும். நான் செவ்வாய் என்ன எங்க பாடுறாரு, 5ஆம் இடத்துக்கு தான் போறாரு. உங்களுக்கு அது தப்பே இல்லை. 4ஆம் இடத்திலிருந்து திரியோன ஸ்தானத்துக்கு போறாரு. அப்ப தொழில் பாதிப்பு ஏற்பட போறதில்லை. ஏன்னா உங்களுக்கு அந்த 5ஆம் அதிபதி இப்ப 6ல இருக்காரு, புதன் 6ல இருக்காரு. 6ல இருக்கிறதுனால, அதாவது ஒரு தொழிலை நிர்வாகம் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள் தனது திறமையை காமிக்கக்கூடிய ஒரு இடம். அதாவது நீங்க ஒரு தொழில் நடத்துறீங்கன்னா உங்களுடைய தொழிலாளர்கள் சிறப்பா தொழில் அவங்களுடைய வேலையை சரியா செய்யக்கூடிய இடம் தான் அந்த இடம். நீங்க தொழிலாளர்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய உங்க வியாபாரத்தை விருதி செய்யக்கூடிய இடம். அந்த இடத்துல தான் புதன் உட்கார்ந்துருக்காரு. அவரின் மேல என்ன பண்றாருன்னா, ஆவணி 15
சூரியனோட புது ஆதித்ய யோகத்துக்கு போறார். அப்ப நிறைய உங்களுக்கு சில பேர் கான்ட்ராக்ட் ஒப்பந்தம், உங்களுக்கு புதிய புதிய தொழில்கள் வந்து சேரும். சொந்த தொழில் பார்க்கிறவங்களுக்கு புதிய தொழில்கள் நிறைய வந்து சேரும். நண்பர்களால், வெளியூர்களில், வெளிநாடுகளில் இப்படி தொழில்கள் நிறைய வந்து உங்களுக்கு வெளி மாநிலங்களில் இருந்து தொழில்கள் நிறைய வந்து உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்தும். சூரியனுடைய சக்தி அதிகப்படக்கூடிய காலங்கள். உலக வர்த்தகம்லாம் சிறப்பாக இருக்கு. ஷேர் மார்க்கெட் இருந்தே உங்களுக்கு அற்புதமான யோகத்தை கொடுக்கும். நல்ல வருமானம் முன்னேற்றம் கொடுக்கும். வாகன தொழில், சில பேர் வாகன ஷோரூம் வச்சுருந்தா அவங்களாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு வாகனம் இறக்குமதி பண்ணி நல்ல விற்பனை பண்ணலாம். ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகமான ஒரு நல்ல பேரும் புகழும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அவார்டு கிடைக்கக்கூடிய அளவுக்கு புதனோட சேர்ந்துட்டாலே அவங்க செய்யக்கூடிய தொழில் வந்து மிகப்பெரிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு சாதனை படைக்கக்கூடிய புகழ் பெறக்கூடிய ஒரு அவார்டு வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்க தொழில் சிறப்பாக இருக்கும். நிச்சயமாக ஒரு அவார்டு வாங்குவாங்க. அப்படிப்பட்ட நிலை சிறப்பாக இருக்கும். அதில் ஒரு சந்தேகமே இல்லை. இது ஆவணி 15க்கு அப்புறம் புது ஆதித்ய யுகத்தினால் ஏற்படக்கூடிய யோகங்கள். சரிங்களா? அடுத்து இந்த சூரியனோட ஏற்கனவே சுக்கிரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். உங்களுக்கு சூரியனோட கும்பராசிக்கு 7ஆம் இடத்து சூரியனோட சுக்கிரன் ஏற்கனவே இருக்கார். அவர் அடுத்து என்ன பண்றாருன்னா ஆவணி 10க்கு இதுக்கு வந்துடுறார், கன்னிக்கு வந்துடுறார். உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு போயிடுறார். கும்பராசிக்கு 7க்கு போயிடுறார். அப்ப 8க்கு போகும்போது கேதுவோட சேர்ந்துடுறார். உங்களுடைய 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 8க்கு போகும்போது வீட்டில் பெரியவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள், வீட்டில் அம்மா வயசான அம்மா இல்லாட்டி வயசானவங்க யாராக இருந்தால் அவங்களுக்கு உடல் உபாதைக்கு வைத்தியம் பண்ணக்கூடிய நிலை ஏற்படும். சிலருக்கு பெண்களால் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது தற்காலிக அது நடந்துட கிடையாது. சரிங்களா? ஆக கும்பராசிக்கு தன் சுய முயற்சியால் சுய தொழில் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலங்கள், இடம் வீடு வாசல் சம்பந்தப்பட்ட ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்கள், பதவி உயர் பெறக்கூடிய காலங்கள், வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள், அதில் எந்தவித மாற்றமே இல்லை. சரிங்களா? ஆக இந்த ஆவணி மாதம் முழுவதும் கும்பராசியை பொறுத்து நிறைய அற்புதமான யோகங்கள், தொழில் வள யோகங்கள், முன்னேற்றங்கள், பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக உறுதியாக உண்டு. அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவங்களாம் நல்ல நல்ல ஒரு செல்வாக்கு, நல்ல பதவி உயர்வு, நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணாலும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா அரசு கிரகம் சூரியன் ஆட்சி வரும்பொழுது நிச்சயமாக, அதாவது கும்பராசிக்கார ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். இது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வெளிநாட்டு தொழில் சிறப்பாக வரும். ஆக ஆவணி மாதம் மிகவும் சிறந்த ஒரு அற்புதமாக உலக புகழ் அடையக்கூடிய, வருமானங்கள் அதிகப்படக்கூடிய, பதவிகள் உத்தியோகங்கள் பெருமை தரக்கூடிய வாழ்க்கையாக உறுதியாக அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. வாழ்க வளமுடன், உயர்ந்து வளர்ந்து சிறந்து விளங்க வேண்டும் நீங்கள் எல்லாரும். ஆக உங்கள் பிரச்சனைகளை பிரம்ம வேத சாஸ்திரத்தின் மூலம் சரியாக கிடைத்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. நடக்கிற காரியம் என்னன்னா பார்த்துருமே, நடக்காத காரியம் நடக்கும், நடந்தையாகும், நடந்தே தீரும். எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரி, அவருடைய ஒரிஜினல் ஜாதகம். இன்னைக்கு நிறைய பேர் என்னென்னவோ தொழிலில் ஈடுபடுறாங்க, அரசியல் ஈடுபடுறாங்க. அதே அவங்களாம் அரசியல் முன்னுக்கு வர முடியுமா? அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம் தான் அரசியல் வெற்றி உறுதியாக உண்டு, அடிச்சு சொல்லலாம். ஆக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைக்கு இங்கே சொன்னது நடக்கும், நடந்தேயாகும் என்ற உறுதி உத்தரவாக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.